ஸ்தோத்திரம் செய்து தொழுவோம். மாத்திரை பொழுது மனதில் வைப்போம். நல்லன எல்லாம் தரும் அல்லல் எல்லாம் தீர்க்கும் சுகானந்த வாழ்வளிக்கும் அபிராமி அந்தாதி பாராயணம் அனுபவிக்க வேண்டிய தெய்வீக அருள். ஓம் ஸ்ரீகாந்தத்ருஹிணோபமன்யுதபனஸ்கந்தேந்திரநந்த்யாதய பிராச்சீனோ குரவோபி யஸ்ய கருணாலேஷாத்கதா கௌரவம் தம் சர்வாதிகுரும் மனோஜ்ஞவபுஷம் மந்தஸ்மிதாலங்கிருதம் சின்முத்ராங்கிதமுத்ரபாணிநளினம் சித்தே சிவம் குர்மகே. நமஸ்ஸதசே நமஸ்ஸதசஸ்வதயே நமஸ்ஸகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிருதிவே நம. எல்லாம் வல்ல இறைவியினுடைய பெருங்கருணையினாலே அபிராமி சமயத்தின் அந்தாதி குடில் சார்ந்து உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உபாசனை ரகசியம் 108 சிந்தித்து வருகிறோம். தேவதை அருளும் தருணம். தேவதை அருளும் தருணம் அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் தேவதை அனுகிரகம் பண்ணும் அப்படின்னு நினச்சி ஒரு நல்ல குருக்கிட்ட போய் மந்திரங்கள்லாம் கற்றுண்டு அதுக்கப்புறம் அதனுடைய செயல்பாடுகள் பூஜையெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு முத்திரையெல்லாம் கற்றுண்டு ஜபத்தை பல லட்சக்கணக்கான ஆவர்த்திகள் பண்ணி, இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தொடர் செயல்பாடுகள், ப்ராசஸிங்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்களே, ஒரு தொடர் செயல்பாடாக இருக்கும். ஆனால் இவ்வளோது பெரிய தொடர் செயல்பாடு குறைந்தபட்சம் ஒரு ஒன்றுமே இல்லாமல் சொன்னால் கூட ஒரு வருஷமாவது ஆகுமோ இல்லையோ. அப்படி ஆகிற அந்த நேரத்தில் திடீர்னு தேவதை நமக்கு ஒரே ஒரு நாள் ஒரு நொடி அப்படி மறைஞ்சு போயிடும். அந்த ஒரு நொடி நமக்கு வாழ்நாள் முழுக்க பிரயோஜனப்படுவதாக அமையும். அப்போ தேவதை அருள்வது என்பது, முன்னின்று அருள்வது என்பது ஒரு சில வினாடிகளே. அந்த தருணத்தை அபிராமி பட்டர் மிக தெளிவாக பதிவு செய்கிறார். மாத்திரை பொழுது மனதில் வை அப்படின்னு சொல்லுவார். மாத்திரைங்கிறது கண் இமைக்கும் நேரம், கை சொடுக்கும் நேரம். அந்த நேரம் அம்பாளை நம்ம பார்த்தா கூட, அதாவது உபாசனை தேவதையை நாம் பார்த்தால், அது அருள வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் பார்த்தால், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நோக்கம் நமக்கு இருந்து அதை எதிர்பார்த்து பார்த்தால், அந்த நொடியானது நம் வாழ்வை செம்மைப்படுத்தும் அப்படின்னு. குறைந்தபட்சம் அதாவது ஒரு தேவதை நினச்சதுன்னா ஒரு சமூகத்துக்கே அனுகிரகம் பண்ணலாம். அவ்வளோது வல்லமை இருக்குது அந்த ஒரு நொடியில். அந்த தருணத்தை நாம் எதிர்பார்த்து காத்திருப்பது, அந்த தருணத்தை உடனடியாக வரவழைப்பது எப்படி அப்படின்னு ஒரு விஷயம் இருந்ததுன்னா அது எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்குமோ இல்லையோ. அப்போ தேவதை 4 தருணங்களை கொண்டது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. கர்ம பலன் அப்படின்னு சொல்கிறான். இந்த கர்ம பலன்கிறது என்ன அப்படின்னா, யாராவது ஒரு கோயில் கொடைக்கு போகணுமோ இல்லை குலதெய்வ பூஜைக்கு போகணுமோ அப்படின்னு சொன்னால், இப்போ கூட வழக்கத்தில் இருக்குது, வரின்னு சொல்லுவாள். ஒரு தலைக்கு ஒரு குடும்பத்துக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லுவாள். அந்த வரியை மாத்திரம் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமாக அந்த வரியை ஒன்றையும் கொடுத்துட்டு, சமயத்தில் எல்லாரும் போகிறதில்ல, குடும்பத்தோடு போகணும் குலதெய்வ பூஜைக்கெல்லாம், யாராவது ஒருத்தர் போவா. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா வரியை மாத்திரம் அமுச்சு விட்ருவா. அதுக்கப்புறம் எப்போவாது சௌரியப்பட்டால் போகிறது, அந்த பக்கமாக போனால். இந்த மாதிரி ஒரு பண்பு உடையவராக எஜமானன் இருக்கிற பொழுது, அப்போ அந்த சாமி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்ம பலனை தான் கொடுக்கும். நீ பணம் அமைச்சிருக்க, அந்த பணத்துக்கு என்ன ஒரு பலன் உண்டோ எல்லாவற்றிற்கும் ஒரு கணக்கு வைத்திருக்கிறார்கள். அந்த கணக்குப்படி
நீ கொடுத்ததுக்கு தகுந்த மாதிரி சாமி அதுவும் என்னைக்காவது ஒரு நாள் நீ கொடுத்துருக்கிற காசுக்கு நீ வந்து போகணுங்கிற அது செய்ய வேண்டிய கடமைன்னு ஒன்று இருக்குது. அந்த கடமைக்கு இருந்தபடியே அதுவும் தூரத்தில் இருக்க மாதிரியே அனுகிரகம் பண்ணும். அது ஒன்றும் ரொம்ப பெருசாக இருக்காது. நம்ம எப்படி அதை மனசுக்குள்ள இடம் கொடுக்குறோமோ அதே தர்ம பலன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து பணம் கொடுக்கறதோட மாத்திரம் இல்லாமல், குலதெய்வத்துக்கு பணம் கொடுக்கறதோட மாத்திரம் இல்லாமல், நம்மளுடைய குடும்பத்தோடு போய் அந்த வழிபாட்டிலே நேரடியாக பங்கு கொண்டு அதை முடிச்சுண்டு, அதாவது அந்த தேவதைக்காக நம்ம முயற்சி பண்ணி பல செயல்களை எல்லாம் ஒற்றி வைத்து விட்டு தேவதையை வணங்குவதன் செயலை முதன்மையாக ஆக்கி, அதனால் சில இடர்பாடுகள் வரும், அதை தவிர்த்து நம்ம சன்னதி முன்னாடி போய் நிற்கிறோம்னு வச்சுங்களேன், அதுக்கு பேர் தர்ம பலன்னு பேர். தேவதை என்ன பண்ணுவோம்னா, அவ எப்படி அந்த காலத்தை, அதாவது இறைவனுக்காக ஒதுக்கப்பட்ட காலம், அவர்கள் எடுக்கப்பட்ட முயற்சி, அதிலே வந்த தடைகள், அதை செய்வதற்கு அவர்கள் பட்ட கஷ்டம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நெடுநாளைய பலனை தருவதாக அமையும். ஒரு வீடு, ஒரு கல்யாணம், ஒரு வேலை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிரந்தர நன்மை. நமக்கு நல்ல சம்பளத்தோடு ஒரு வேலை வருதுன்னா பல வருஷத்துக்கு என்ன இருக்கலாம். அந்த மாதிரி நிரந்தர நன்மையை இந்த தர்ம பலன் அளிக்கும். அந்த உபாசகன் போய் அது பேரில் அப்படி ஒரு அன்பு இருக்கணும், ஒரு மரியாதை இருக்கணும். ஞான பலன், ஊரில் பெரிய விழா நடக்குது, சில குலதெய்வங்கள் ரொம்ப எல்லாருக்கும் கொண்டாடுவா, வருடந்தோறும் விழா நடக்கும். அந்த மாதிரி விழா நடக்கிற பொழுது அந்த கோயிலுக்கு இப்போ நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த விழாவில் கலந்துக்கிறதுன்னு ஒரு சில சம்பிரதாயம் இருக்குது. அப்போ போய் நம்ம கலந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு ஊருக்காக வரும்போது அந்த விழாவில் கலந்துக்கிற அத்தனை பேருக்கும் இந்த கர்ம பலன் தர்ம பலனை தாண்டி ஒரு பலனை கொடுக்கும். அதுதான் ஞான பலம்னு பேர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலபலம்னு ஒன்று இருக்குது இந்த உபாசனையில். இந்த காலபலம்ங்கிறது என்னென்னா, நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உபாசனை எடுத்துட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னால், அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த தேவதையை பற்றிய அனுபவம் நமக்கு இருக்கும். அந்த காலத்துல எல்லாம் கருவை சேர்த்து 5வது வயசில் பூணல் போட்டுருவா. அந்த காலத்துலேருந்து ஒருத்தர் சந்தியாவந்தனம் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவருக்கு வயசு 50 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒவ்வொரு நாளும் காலம்பரை மத்தியானம் சாயந்தரம், காலம்பரை மத்தியானம் சாயந்தரம், அவர் ஒரு 5-6 வயசுலேருந்து சந்தியாவந்தனம் பண்ண ஆரம்பித்து அதுபடி அவர் பண்ணியிருந்தார்னா அந்த மந்திர ஜபத்தை அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதற்கான காலத்தை தினசரியில் ஒதுக்கி, தினசரியே பிரார்த்தனையின் நேரம், பிரார்த்தனையின் காலம் அப்படின்னு ஒதுக்கி, ஒரு இப்போ வந்து 5-6 வயசில் கற்றுண்டவருக்கு இப்போ ஒரு 50 வயசு இருக்கும் அப்படின்னா, பிரத்யக்ஷமாக தேவதை பேசும், நேரடியாக வந்து அவர்கிட்ட பேசும். அவர் இறைவன் பேசுவது அவருக்கு மாத்திரம் எங்கிருந்து பேசினாலும் புரியும். அதே மாதிரி இறையருள் அனுபவ சாத்தியப்படும். ஏன்னா அது கூட பழக 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 எல்லாம் தனக்கு செஞ்சு, தான் குடும்பத்துக்கு செஞ்சு, தன்னை சார்ந்தவர்களுக்கு செஞ்சு, யாரோ ஒருத்தர் அப்படின்னு சொன்னால் அவளுக்கும் செய்யக்கூடிய பலத்தை இந்த காலம் தரும். காலபலம் அப்படிங்கிறது தினசரி ஒரு மனுஷன் தேவதைக்காக, அதுவும் ஒரே தேவதையாக இருக்கணும், உபாசனை தேவதை. பல நேரங்களில் சொல்கிறோம், அப்போ ஒரே தேவதையை பல வருஷத்துக்கு குறையாத அன்புடன் விடாத உறுதியுடன் யார் வணங்குகிறார்களோ அவர்களிடத்து நேரடியாக பேசும். பல பேர் ஊரறிய பேசும். மிகச்சிறந்த உபாசகனாக நம்மை மாற்றும் வல்லமை உபாசனையின் கால பலத்திற்கு உண்டு. அதனால் நான் வந்து பெருசாக நம்ம சன்னியாசம் வாங்கிட்டு எல்லாம் விட்டுட்டு 24 மணி நேரமும் ஜெபம் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. தினசரி கடமைகளில் நம்ம சாப்பிட்றோம், தூங்குகிறோம், பேசுகிறோம், அந்த மாதிரி ஒரு கடமைகளில் தினசரி காலை மாலை இந்த 2 வேளையில் மாத்திரம் சுவாமி கும்பிடுறதுக்குன்னு ஒரு 10 நிமிஷம் நம்ம பிரார்த்தனையின் நேரமாக பயன்படுத்தினால் அந்த அனுபவத்தை சத்தியமாக பெறலாம். அதனால் பெற்று சொல்றாரு, சத்தியமாய்
அப்படின்னு சொல்கிறார். அந்த சத்தியத்தில் தான் பிரச்சனை. நம்ம வந்து ஏதோ கிடைக்கும் அப்படின்னு தேவதைகிட்ட போய் கையேந்துறோம். ஆனால் அந்த தேவதையை விட அதனுடைய அருளை அது பெற்றுத்தரும் பொருளை நாம் விரும்புகிறோம். அப்போ அது தேவதையை குறித்த விருப்பமாக ஆகாது. அதனால தான் தேவதையை விரும்பும் பண்பு இந்த கால பலத்தில் வந்துடும். நீங்கள் தொடர்ந்து ஒரு சாமியை கும்பிட்டே வந்து அது பல நேரங்களில் அதனுடைய அருளை நாம் பெற்றிருந்தால் அதை விட்டு விலகவே மாட்டோம். அந்த மாதிரி ஒரு உதாரணம் யாராவது இருக்காளா லோகத்தில் அப்படின்னா அபிராமி பட்டர் இருக்கார். அவர் என்ன பண்ணாலும் அவருடைய இடையிடாத பலன், அதாவது வேலை பணி அபிராமியை குறிச்சே இருந்தது. அங்கே தான் வேலை பார்த்தார். தொடர்பு இருந்தது. அப்பா போகும்போது பின்னாடி போவார் சின்ன வயசில். அதுக்கப்புறம் அங்கேயே பணி செய்யக்கூடிய விஷயம். அப்போ அவர் சொன்ன மந்திரத்தையும் விடலை. காலமும் வருது. அந்த காலம் கர்மா இதெல்லாம் ஒரே நேர்கோட்டில் அமையிறது அபிராமப்பட்டிருக்கு. அதை அவர் சரியாக செய்தால் அந்த உள்ளன்பும் இருந்தது. அதனால் பல தருணங்களில் அம்பாள் நேரடியாக வந்து பேசியிருக்காங்க. தலைமேல் வலிய வைத்து உன்னையே அன்னையே என்பன் சாப்பிட்டியாடா அப்படின்னு அபிராமி கேட்டிருக்கா. அபிராமி பற்ற அந்த அளவுக்கு ஒரு நெருக்கம். என்ன பெருசாக இன்றைக்கி செஞ்சுட்ட, ரொம்ப கஷ்டமாக இருக்குது காசுக்கு. நான் அடுத்த வாழ்கிட்ட போய் பாட்டெல்லாம் எழுதி கேட்டு பார்த்தா அவன் வந்து நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு. அந்த காலத்துல எல்லாம் அந்தணர்கள் கவிதை எழுதி அதை ஜமீன்தார்கள் என்று பெரிய நிலமிராசர்கள்ட்ட போய் ஒப்படைப்பா. ஏதாவது தியானம் சொல்லுவா, ஏதோ ஆசீர்வாதம் பண்ணிட்டு வருவா, அவளுக்கு ஏதோ ஒரு சன்மானம் பண்ணுவா. அது சில நேரங்களில் என்ன ஆகிடும், வெளியில் போயிருப்பாவா. அந்த காசு கூட எனக்கு கிடைக்க மாட்டேங்கிறது. அந்த மாதிரி இல்லாமை சொல்லி இழிவுபட்டு எல்லாம் அனுகிரகமா அப்படின்னு திட்டினாலும் கூட சாமியை திட்டி இருக்கிறார். அப்படி ஒரு நெருக்கத்தை வளர்த்து கொண்டிருக்கிறார். உபாசனை என்பது ஒரு அன்பின் நெருக்கம். ஒரு தாயினிடத்திலே மகன் கொள்ளுகிற நெருக்கம், ஒரு தாயின் கருவிலே இருக்கக்கூடிய கருவுக்கும் அந்த தாய்க்கும் உண்டான நெருக்கம். அப்படிப்பட்ட அந்த நெருக்கத்தை வரவழைத்து கொண்டிருக்கிறார். அந்த உள்ளார்ந்த அன்பு. உடல் நெருங்கும், உள்ளம் நெருங்காது. உள்ளம் நெருங்கும், அறிவு நெருங்காது. அறிவு நெருங்கும், ஆன்மா நெருங்காது. இந்த நாளும் நெருங்கும் பொழுதுதான் அந்த தேவதையின் அருளும் தருணம் அதிகமாகும். உடல் நெருங்கும்னா கோயிலில் குடியிருப்போம், ஆனால் 24 மணி நேரமாக வெளியில் சிந்தனை வச்சுக்குவோம். உள்ளம் நெருங்கும்னு சொல்கிறோம். நம்ம வந்து செயலை தான், பூஜையில் தான் இருப்போம், வெளியில் பல விஷயங்களை யோசிப்போம். அறிவு நெருங்கும்னு சொல்லுவோம். நம்ம உலகியல் வாழ்வதற்காக இறையருளை நாடி நிற்போம். இறையருள் எப்படி கிடைக்கிறது, இறை அருளை பெறுவது எப்படி அப்படின்னு வேத ஞானமோ புராண ஞானமோ சாமிகளின் உபாசனை வடிவம் அது கூட பழகிற ஞானம், அந்த ஞானம் இருக்காது. அப்போ ஆன்மா ஏற்கனவே பாவப்பட்ட ஆன்மாவாக இருந்தால், நம்ம உடம்புல பாவம்னு ஒரு வியாதி இருக்குது, அது தெரியவே தெரியாது கண்ணில். அதுதான் நம்ம முயற்சிக்கெல்லாம் பலனை தருது. அதனால தான் அம்பாளை சொல்கிறார் கரும நெஞ்சுன்னு சொல்கிறார். கர்ம பலே சுஜுஷ்டான் துர்கான் தேவீகும் சரணமகம் அப்படின்னு சொல்கிறது. யார் வேணாலும் கர்மாவை பண்ணலாம், ஆனால் அதனுடைய பலனை அம்பாள் தான் கொடுக்கணும்னு சொல்கிறார். அந்த கர்ம பலன் எப்போவோ பண்ணின பாவம் நமக்கு என்னதான் உழைத்தாலும் அதனுடைய பயன் விளைவாக வருவதில்லை. அந்த மாதிரி ஆன்மாவிலே ஒட்டி கொண்டிருக்கிற கர்ம பலன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உபாசனையினால், நெடுங்கால உபாசனையினால், நெருக்கமான உள்ளன்பு மிக்க உடலினால் உள்ளத்தால் அறிவால் எண்ணத்தால் ஆன்மாவால் இறைவனிடத்து இருக்கும் நெருக்கமான பண்பினாலே தேவதை அருளும் தருணம் என்பது அதிகரித்து கொண்டே போகும். ஒரு தடவை தேவதை நமக்கு சொப்பனத்தில் வந்தாலோ, இல்லை நேரில் வந்தாலோ, இல்லை குரு மாதிரி வந்தாலோ, அது கொஞ்சம் கொஞ்சம் அந்த சலனம் உள்ள வர 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 நம்மளை அது மாற்றிகிட்டே போகும். முழுசாக ஒரு காலத்தில் தேவதையை தவிர வேறு எதையும் நினைக்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு சூழல் தான் அபிராமி பட்டர். அந்த மாதிரி சூழலில் தான் சொல்கிறார் அம்மாவாசையை கூட பௌர்ணமியாக ஆக்குவா அம்பாள் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு நெருக்கத்தை தெரிந்து ஊரறிய தன் அன்பை ஒரு சமயத்தை வெளியிட்டு சென்ற மனிதரை சிந்தித்து, அதுபோல் இந்த கர்ம தர்ம ஞான கால, அதனால் கால பலனை அதிகரிக்க தினசரி
ஒரு 12 நிமிடமாவது, காலம்பரை 4 நிமிஷம், மத்தியானம் 4 நிமிஷம், சாயந்தரம் 4 நிமிஷம், அதையாவது அரை நாழி மட்டில்னு அருணகிரிநாதர் சொல்லுவார். ஆனால் நாழி மட்டில் நம்ம சாமி கும்பிட்றதுக்கு, தினசரியில் உள்ளார்ந்து கும்பிட்றதுக்கு, சாஸ்திரப்படி கும்பிட்றதுக்கு முயற்சி செய்வோமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து.